பொதுவாகவே சினிமா நடிகைகளை வெளியில பப்ளிக் பார்த்தாவே ஒரு பெரிய சந்தோஷம் தொத்திக்கும். இன்னைக்கே அப்படித்தான் நிலைமை அப்படின்னா, சுமார் 50 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கும் பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல பொம்மை அப்படிங்கிற ஒரு இதழ் 1977ல நடிகை ஸ்ரீதேவி கிட்ட ஒரு நாள் சுதந்திரம் அப்படிங்கிற பேர்ல ஒரு நிகழ்ச்சியை கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அதுல என்ன அப்படின்னா, அவங்களும் ஒரு சாதாரண மனிதர்கள் போல அவங்க மனசுக்குள்ள எப்படியெல்லாம் சுதந்திரத்தை இழந்துட்டு நிற்கிறோம்னு ஃபீல் பண்ணுவாங்கல்ல. இந்த நாள் ஃபுல்லாக எங்கே வேணாலும் நீங்கள் விரும்புகிற இடத்துக்கு போகலாம், ஒரு சாதாரண மனிதர்கள் போல் நீங்கள் வாழலாம். நடிகை ஸ்ரீதேவி கொஞ்சம் சில்லற காசை எடுத்துக்கிட்டு அவங்க விரும்பின இடத்துக்கெல்லாம் போயிருக்கிறாங்க. ஆட்டோ ரிக்ஷாவில் பயணம் செஞ்சுருக்காங்க, ஒரு சாதாரண ஹோட்டலில் போய் சாப்பிட்ருக்காங்க, மார்க்கெட்டில் போயிட்டு காய்கறிலாம் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கட்டுரை முழுவதுமே ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. அந்த 50 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கட்டுரையை அப்படியே நான் காணொலி வடிவில் தர்றேன். நடிகை ஸ்ரீதேவியுடைய மறைவுக்கு பிறகு அவங்க வாழ்ந்த வாழ்க்கையை இப்படி திரும்பி பார்க்கறது ரொம்ப எமோஷனலாக ஒரு கனெக்டாக இருக்குது. சரி, நம்ம இந்த கட்டுரைக்குள்ள போகலாம். நிகழ்ச்சியோட பேர் அந்த ஒரு நாள் சுதந்திரம். பத்திரிகையாளர் ஸ்ரீதேவியை பார்த்து சொல்கிறாங்க, உங்கள் இஷ்டம் போல் எங்கு வேண்டுமானாலும் போகலாம், உங்கள் சுதந்திரத்திலோ தனிமையிலோ நாங்கள் குறுக்கிட மாட்டோம் என ரசிகர்கள் உறுதியளித்து, எங்களுக்கு ஒரு நாள் சுதந்திரம் கிடைத்தால் அந்த ஒரு நாளை எப்படி பயன்படுத்துவோம் என்பதை விளக்கும் அந்த ஒரு நாள் என்ற இந்த பகுதியை ஸ்ரீதேவி இந்த இதழில் ஆரம்பித்து வைக்கிறார். சென்னை தியாகராய நகர் பெரியார் தெருவில் உள்ள ஸ்ரீதேவியின் வீடு. அம்மா ஒரு 25 ரூபாய் பணம் கொடு என்று கேட்டு வாங்கிக் கொள்கிறார் ஸ்ரீதேவி. ஸ்ரீதேவியின் தந்தை அட்வொகேட் திரு ஐயப்பன் சட்டையை மாட்டிக்கொண்டு காரை எடுக்க போகிறார். அப்பா, கார் வேண்டாம் என்று சொல்லி அவரை நிறுத்துகிறார். சைக்கிள் ரிக்ஷாவில் போக வேண்டும் என்பது என் ஆசை, ஒரு ரிக்ஷாவை கொண்டு வர சொல்கிறேன் என்கிறார். வேலைக்காரன் ஒரு ரிக்ஷாவை அழைத்து வருகிறான். என் கூட வர்றியா என்று தங்கை லதாவை கூப்பிடுகிறார் ஸ்ரீதேவி. நான் டியூஷன் படிக்க போகணும் என்று மறுத்து விடுகிறாள் லதா. ஓகே, நானே போய் வருகிறேன் என்று கிளம்புகிறார் ஸ்ரீதேவி. எங்கேம்மா போகணும்? ஸ்ரீதேவி ரிக்ஷாக்காரனுக்கு பதில் சொல்ல சில நிமிஷங்கள் யோசிக்கிறார். முதல்ல வள்ளுவர் கோட்டம் போப்பா. ரிக்ஷா கிளம்புகிறது. ஸ்ரீதேவியின் முகத்தில் தனி மலர்ச்சி. பெரியார் ரோடிலிருந்து ஆற்காடு ரோடுக்கு வரும்போது அவரை அடையாளம் கண்டு கொண்ட சிலர், ஸ்ரீதேவி ரிக்ஷாவில் தனியாக போகிறாங்கடா என்று குரல் எழுப்புகிறார்கள். அவர்களை பார்த்து ஸ்ரீதேவி புன்முறுவல் பூக்கிறார். வள்ளுவர் கோட்டம் பக்கத்தில் ஒரு ஐஸ்கிரீம் கடை. அந்த கடைக்கு போகச் சொல்கிறார் ஸ்ரீதேவி. வண்டி நின்றதும் ஹேண்ட்பேக்கை தோளில் மாட்டிக்கொண்டு அந்த கடைக்குள் போகிறார். என்ன ஐஸ்கிரீம் இருக்கு? ஐஸ்கிரீம் இல்லை என்று பதில் வருகிறது. ஸ்ரீதேவியின் முகத்தில் ஏமாற்றம் படர்கிறது. இதற்குள் வள்ளுவர் கோட்டம் நுழைவாயிலில் ஒரு தள்ளுவண்டியில் ஐஸ்கிரீம் விற்பவர்